இனி ஒரு விசச்சாராய மரணம் கூட தமிழகத்தில் ஏன் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க முன்வைக்கக்கூடிய தீர்வு என்ன? குறிப்பா தமிழகத்துல நீங்க தமிழகத்துல விஷ சாராயம்னு பார்க்காதங்க. சாராயம் காய்ச்சக்கூடாது. சாராயம் காய்ச்சிற போது அந்த சாராயத்தை குடிச்சு கூட நிறைய பேர் இறந்து போறாங்க. அது உங்களுடைய வெளிச்சத்துக்கு வருதில்லை. அந்த சாராயம் விஷமா மாறி இறந்து போற போது தான் ஊடக வெளிச்சம் வருது. இப்போ நீங்க சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பார்க்குற போது அதில் விஷ சாராயமும் சேர்த்து கட்டுப்படுத்தப்படும். அப்போ நீங்க மது கொள்கையை ஒன்று உருவாக்கணும். நீங்கள் பூரண மது விலக்கு வேண்டாம், ஆனால் மது கட்டுப்பாட்டு கொள்கை, மது தீங்கிலிருந்து மக்களை பாதுகாப்பது எப்படின்றத ஒரு கொள்கை வரைவு கொண்டு வந்து அதை விவாதத்துக்கு விட்டு மக்களுடைய கருத்துக்கள், அறிவியலாளருடைய கருத்துக்கள், மருத்துவருடைய கருத்துக்கள், எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கி அதை நீங்கள் சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணி ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, அதற்காக ஒரு துறையை உருவாக்கி அதற்கான ஒரு அமைச்சரை போட்டு பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லா நீங்கள் கஞ்சாவாக இருக்கட்டும், விஷ சாராயமாக இருக்கட்டும், நல்ல சாராயமாக இருக்கட்டும், டாஸ்மாக் சாராயம் எல்லாற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும், அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அப்ரோச்சு யார்ட்டையுமே இல்லை. நீங்கள் இதில் இறந்து போகிறவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, சரிதான். இதே இப்போ மரியாதைக்குரிய நம்மளுடைய மக்களவை நம்மளுடைய உறுப்பினர் கனிமொழி சொன்னாங்க, தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் உருவார மாநிலமாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த இளம் விதவைகள் இருக்காங்கன்னா அங்கே கணவர்கள் இறந்து போயிருக்காங்கன்னப்பா, அவங்களுக்கு இழப்பீடு வேண்டாமா? அவர்களுக்கு மறுவாழ்வு வேண்டாமா? அதை நம்ம மூடி மறைச்சிடுறோம் இல்லை. அப்போது நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த மது கட்டுப்பாட்டு கொள்கையை கொண்டு வரணும். அதில் அரசு, மருத்துவத்துறை, காவல்துறை, இந்த மது கட்டுப்பாட்டுக்கு உள்ள ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட், இது அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது, ஆசிரியர்களுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு இருக்கு. நீங்க தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கொண்டு போகணும். நம்ம கோவிடுக்கு எப்படி பிரச்சாரம் கொண்டு போனோம், எய்ட்ஸுக்கு எப்படி பிரச்சாரம் கொண்டு போனோம், அதனால நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ அதோடைய பாதிப்புகள், அதனால இருக்கிற சமூக பாதுகாப்பு எப்படி அச்சுறுத்தப்படுகின்றது, தனி மனிதர்கள், குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றத பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனோம். ஆனா அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் குழப்பமா இருக்கு. நான் தயவுசெய்து சொல்றேன், இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒண்ணுமே பண்ணல, மாற்றி விட்டுருக்கீங்க. அப்போ ஒரு குழப்பமான நடவடிக்கை, இந்த மாதிரியான நடவடிக்கை. அப்புறம் ஆணையம் போடுறீங்க. கடந்த ஆண்டு நடந்த சிபிசிஐடி என்கொயரி என்னாச்சு? இந்த மாதிரியான ஒரு குழப்பமான நடவடிக்கை எடுக்கிறதுனால ஒரு தெளிவின்மை தான் இருக்கிறது. ஆதவன் தீட்சன், இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தானே உயிரிழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எதற்காக இழப்பீடு அப்படின்ற பார்வைகள் பல கட்டங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பிரச்சனையை விளிம்பு நிலை மக்கள் பார்வையில் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானதா இருக்கு. ஆனா டாஸ்மாக் அப்படின்றது முழுக்க வணிக நோக்கோடு செயல்படுதுன்ற விமர்சனமும் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம கோடு கிழிப்பது, இதற்கான தீர்வை எப்படி வரையறுப்பது? முதல்ல இந்த சாராயம் புழக்கத்திற்கு வருகிறது என்றால் அது எங்கிருந்து மெத்தனால் யாருக்கிட்ட இருந்து வருது, அப்புறம் அதை வாங்கி யார் கலக்கிறது, யார் அதை கொண்டு மார்க்கெட்டுக்கு சேர்க்கறது, கடைசி யூசர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றது, இது எல்லாவற்றையும் கண்காணித்து கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இதற்கு ஆதரவாக, ஆதாயங்களுக்காக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாரையுமே இந்த 40க்கும் மேற்பட்டவர்களுடைய கொலை குற்றத்தில் பங்குதாரிகளாக சேர்த்து இவர்கள் அனைவரும் கொலை குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும். அப்படி நீங்க ஒரு வழக்குல இந்த மாதிரியாக கள்ளக்குறிச்சியிலையாவது நீங்க இவங்க எல்லாரையுமே கொலை குற்றவாளிகளாக கூட்டு பங்குதாரிகளாக நீங்கள் மாற்றி தண்டித்தால் மட்டும்தான் பொறுப்புணர்ச்சி வரும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களுக்கு எதுக்கு நஷ்டஈடுன்னா இது ரொம்ப அபத்தமான ஒரு வாதம். இவங்க கணவர் இறந்து போனதுக்கு தமிழ்நாடு பூரா துக்கம் கொண்டாடணும், அதுக்கு பொது இடத்துல வச்சு இவங்களுக்கு மரியாதை செலுத்தலாம் கேட்டப்போ அவர் தனியாக தான் செத்து போனார், நம்ம யாரும் சொல்லலையே. இது என்ன பார்வை? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அவங்களை அறியாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சாராயம் என்பது நல்ல அவங்க வழக்கமா குடிக்கிற ஒண்ணு நினைச்சு நம்பி குடிச்சதுல யாரோ ஒருத்தன் கலந்தது இன்னைக்கு அவங்க உயிரை பறிச்சிருக்குன்னா அந்த சம்பாதித்த குடும்பங்கள், குழந்தைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே நிராதரவா நிக்கிறாங்க. நீங்க கொரோனா காலத்துல கங்கை கரையில எரிஞ்ச கூட்டு புனகள் மாதிரி, சுனாமி காலத்துல கொத்து கொத்தா எல்லாத்தையும் பொக்லைன்ல அள்ளி போட்டு புதைச்ச மாதிரி இன்னைக்கு கோமிகி நெறிக்கரையில அவ்வளவு பேருடைய பணம் எரியறத பார்த்துட்டு அந்த அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன மனசு இருக்குன்னு எனக்கு தெரியல. தனிநபரா இல்லாம அது ஒரு பார்வை இருக்குல்ல சமூகத்துல. இவங்க கள்ளச்சாராயம் தானே, சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் விற்கிறார், அதை ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற பார்வையில் இருந்து வரதான் நினைக்கலையா? இல்ல, அது சட்டத்துக்கு புறம்பா விற்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்குது, அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு கிடைக்குதுன்னா அதை மக்கள் அதை பயன்படுத்துறாங்க. ஒரு சீட்டு கம்பெனியில போய் காசு போடுறாங்க. எதனால? அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துல ஒரு கூடுதலா ஏதோ ஒரு சில ஆதாயம் கிடைக்குன்னு போடுறாங்க.
மக்களிடம் இருக்கக்கூடிய இயலாமை அல்லது போதாமை, விழிப்புணர்வு இல்லாத தன்மை, இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் சொல்றேனே, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல போதைப் பொருள் விற்கிறாங்க. அந்த பையன் வாங்கி ஏதோ ஒரு கட்டத்துல பயன்படுத்துறான். அவனுக்கு அதுல டேஸ்ட், அதுல அவன் அடிமையாயிடுறான். அவனாதானே போய் குடிச்சான், அவனாதானே போய் பழகனான்னு சொல்லி நம்ம விட முடியுமா? ஒரு சமூகத்துக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லையா? அவங்க 40க்கும் மேற்பட்ட செத்துருக்காங்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை நமக்கு இருக்குல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு கூட்டான ஒரு அப்ரோச் தேவைப்படுது. ஒண்ணு சமூகத்துல மதுவுக்கு என்று ஒரு தேவை இருக்கிறது, அதுல பெரிய பணம் புழங்குகிறது. அதை நாமே ஏன் ஒரு வியாபாரமாக நடத்தக்கூடாது என்றுதான் அரசாங்கம் இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அரசாங்கம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற போது அது ஒரு எப்ப கிடைக்கும், யாரெல்லாம் அதனுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா வயசுல இருக்கிறவங்களுமே குடிக்கலான்ற இடத்துக்கு வந்தாச்சு. எல்லா நிலைகளில் இருக்கிறவங்களும் குடிக்கலான்ற இடத்துக்கு வந்திருக்குது. பெண்கள் 4 பேர் பெண்கள், இது ஒண்ணும் ஔவையாரும் அதிகமான பங்கு போட்டு குடிச்ச கல் இல்ல, இது ஒரு ரசாயனம். அப்ப இன்னைக்கு எல்லாருமே பயன்பாட்டுக்கு கிடைக்கின்ற பட்சத்துல அதை தரமானதாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை கொடுக்காதனாலதான் இந்த விசச்சாராயம் நடந்திருக்குது. இதை கொலை குற்றமாக கருத வேண்டும். தவிரவும் இறந்து போயிருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த கொலை குற்றத்தில் யாரெல்லாம் எஸ்சிக்களை கொலை செய்ததாக கருதப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கருதப்பட வேண்டும். அந்த சட்டத்தின் கீழும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ராஜாராம் சார், இப்போ கடுமையான தண்டனைகள் இந்த இதுக்கான தீர்வா இருக்க முடியுமா? அது காவல்துறையா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்காங்களோ கடுமையான தண்டனை மூலம் இதுக்கு தீர்வு கொடுத்துட முடியுமா? அதாவது ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல அந்த விஷசாராயம் அப்படிங்கிறது தவிர மற்ற எல்லா செக்ஷனுமே பெயிலபிள், ஃபைனபிள், காம்பவுண்டபிள். புரியுதா உங்களுக்கு? ஒன்னு ஜாமீன்ல அப்பவே விட்டுறலாம், இல்ல கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே ஜாமீன்ல விட்டுருவாங்க, இல்ல ஃபைன் கட்டிட்டு வந்துடலாம், இல்ல காம்பவுண்ட் பண்ணி காவல்துறை அதிகாரிகிட்டே அதுக்குள்ள அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடலாம். இந்த விஷசாராயம் ஒன்று மட்டும்தான் கோர்ட்டு கேஸு ஜாமீன் அந்த மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளில் யார் யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் குண்டாஸ் ஆக்டில் போட்டு அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து அவங்கள உள்ள அனுப்பிச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இனிமேலாவது அதை பண்ணணும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அதாவது முன்னாடி நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்கன்னா காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, இப்ப கலாச்சாரம் எப்படி ஆகி போச்சுன்னா சரக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு. இப்ப நான் இந்த விஷயத்துல கேள்விப்பட்டது உண்மையோ பொய்யோ தெரியல. அங்க ஒருத்தர் இறந்து போனாரு. அந்த இறப்பு வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும். சரக்கு கிடைக்காத, அந்த கள்ளச்சாராயம் கிடைக்காதனால அவங்க இந்த விஷ சாராயத்தை அந்த சமயத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட், இப்ப குவார்டர் 100 ரூபாய்க்கு மேல இருக்கு. முன்னாடி மினி குவார்டர்னு ஒண்ணு போட்டாங்க. அப்படி போட்டா அட்லீஸ்ட் அந்த பாதி விலையில கிடைக்கும். இறந்து போனவங்க எல்லாருமே ஏழை எளிய மக்கள். அதை நம்ம கவனிக்கணும். சுருக்கமா சத்யன், சுருக்கமா அரசாங்கத்தோட கையாளாதனத்தை பத்தி பட்டவர்த்தனமா தெரியுது. இது முதல் முறை இல்ல. இதே கமலஹாசன் சொன்ன நினைவூட்ட விரும்புறேன். அவங்க கூட்டணி கட்சி தான் அவர் என்ன சொன்னாரு, அரசின் அஜாக்கிரதையால் நடக்கும் மரணங்கள் எல்லாம் கொலைன்னு சொன்னாரு. சரி, அதேதான் இங்கேயும். இது கொலை, இது அரசாங்கத்துடைய கையாளாதனம், திட்டமிட்ட கொலை. பொறுப்பேற்க வேண்டியவர்கள் கை கழுவி விட்டு அவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், அது எப்படி போறோம்? இளம் விதவைகள் மாநிலம் மட்டும் இல்ல, இப்ப அனாதைகள் மாநிலமா மாத்திட்டு இருக்கீங்க. செல்வராஜ், சுருக்கமா சொல்லிருக்கீங்க. அதான் வரேன். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? அரசாங்கம் சுருக்கமா டைம் இல்ல. அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரை மரியாதைக்குரிய நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் மாவட்ட காவல்துறையும் மதுவிலக்கு காவல்துறையும் சிபிசிஐடி காவல்துறையும் எல்லாம் இணைந்து சிறப்பாக அந்த தீவிரமா நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு நிறைய பேர் இப்ப இன்றைக்கு ஏகப்பட்ட இடத்துல கைது பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த கைது பண்ண அத்தனை பேரையும் குண்டாசல் உள்ள ஓட்டு இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடக்காம பண்ணணும். ஒரு நிமிஷம், அதாவது மது விற்கப்படுகிறது, போதைப் பொருள் விற்கப்படுகிறதுன்னு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் அப்படி தகவல் கொடுப்பவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. அதுக்கு ஒரு நேரடியாக ஒரு டோல் ஃப்ரீ மாதிரி நம்பர், எந்த இடத்துல இது போன்ற சட்டவிரோதமாக மது அல்லது போதைப் பொருள் விற்கிறது என்பதை நேரடியாக தொடர்பு கொண்டு தெரிவிப்பதற்கு ஒரு எண் உருவாக்கப்பட வேண்டும். இவங்க சொன்னாங்க பிரதிநிதி ஆணையம் அமைச்சிருக்காங்கன்னு, ஓய்வு பெற்ற நீதிபதியில கை பொண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி, நிர்வாக குளறுபடி அதனால நடந்திருக்குது. அதுக்கு தெளிவா புரியாம நீங்க ஆணையம் போட்டு திசை திருப்பது. கடந்த காலங்களில் போட்ட ஆணையம் எல்லாம் என்னாச்சு? அந்த ஆணையத்துடைய அறிக்கைப்படி செயல்பட்டோம். அந்த மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இருந்து ஆரம்பிச்சு
நீங்க வந்து வேங்க வயல் வரையும் எல்லாம் ஆணையம் போட்டிருக்கோம். அந்த ஆணையத்தை பத்தி நடவடிக்கை எதுவுமே இல்லையே. நன்றி நன்றி. எல்லா கருத்துக்களையும் மக்கள் மன்றத்தின் முன் வைத்திருக்கிறோம். ஆனால் தீர்வு இதுக்கு ரொம்ப முக்கியமான. செல்வராஜ் சார் சுருக்கமா எனக்கு டைம் இல்ல. அதாவது மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் நாராயணன் அவர் சொன்னார் இல்லையா, துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது, யாரால் நடந்தது, எப்ப நடந்தது, அதை பத்தி விளக்கமா பேசினா நேரம் இல்லை. அதனால பேசும்போது இன்னொன்னு எடுத்து உள்ள விடாதீங்கன்னு உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன்.